சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவருக்கான ரசிகர்கள் பட்டாளம் ஏகப்பட்டவை. அதாவது சினிமா நடிகர்களே கூட ரஜினியை பார்த்து தான் நடிக்க வந்திருக்காங்க. அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சில வருடங்களா படங்கள் சரியாக அமையல. அப்படிதான் தர்பார் மற்றும் அண்ணாத்த 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா தோல்வியில் முடிஞ்சது. இதனால் ரொம்பவே துவண்டு போன சூப்பர் ஸ்டார் அடுத்ததாக ஜெயிலர் என்ற படத்தில் நடித்தார். இந்த படம் மாபெரும் பிளாக் பஸ்டர் ஹிட். மேலும் 650 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி இருந்தது. அதைத் தொடர்ந்து லால் சலாம் படத்தில் நடித்தார். ஒரு சின்ன சிறப்பு தோட்டத்தில் தான் நடித்தார். ஆனால் அந்த படம் சரிக்கிடுச்சு. அவருடைய மகள் இயக்கத்தில் நடித்தார். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொதப்பி போச்சு. இப்போ வரைக்கும் ஓடிடியில் கூட ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அந்த படம். மேலும் லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கு இதனால் மிக பெரும் நஷ்டம் என்று சொல்லப்படுது. அதை சரி செய்யும் விதமாக வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து சத்யராஜ் மற்றும் ஸ்ருதிஹாசன் லீடாக நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அனிருத் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. அதைத் தொடர்ந்து வேட்டையன் படத்திலிருந்து ஒரு ஸ்பெஷல் அப்டேட் கிடச்சிருக்கு. ட்ரெய்லர் ரிலீஸ் எப்போன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்றோர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் சமூக கருத்துள்ள ஒரு படமாக உருவாகுதுன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். டிஜே ஞானவேல் இந்த படத்தை இருக்கிறதுனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே பன்மடங்கு இருக்குது. அதாவது ஜெய்பீம் போன்ற சர்வதேச அளவில் ஹிட்டான படத்தை எடுத்ததன் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கும் வாய்ப்பு பெற்றாரு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து மல்டி ஸ்டார், அதாவது மிக பெரும் நடிகர்களாக நடிக்கிறதுனால ஜெயிலர் படம் போல பேன் இண்டியா படமாக இந்த படம் சம்பவம் செய்யும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. சூப்பர் ஸ்டாருக்கு கடைசியாக வந்த லால் சலாம் படம் சறுக்கியதுனால இந்த படத்தின் மீது ரசிகர்கள் ரொம்பவே அதிக எதிர்பார்ப்போடு காணப்படுது. லைகா ப்ரொடக்ஷன்ஸோடைய சார்பாக இப்போ இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஷங்கரோட டைரக்ஷனில், கமலோட ஆக்டிங்கில். ஆனால் அந்த படம் சுத்தமாக எடுபடவே இல்லை. தியேட்டரில் பலத்த அடி வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. நெகட்டிவ் விமர்சனங்கள் பயங்கரமாக வந்ததுனால படம் இப்போ வரைக்கும் 200 கோடி கூட தொடலை. போட்ட பட்ஜெட் கூட வரலை. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சமத்தியாக அடி வாங்கியிருக்காங்களாம். அதனால் வேட்டையன் படம் தான் பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கணும். மேலும் அஜித்தோட விடாமுயற்சி படமும் இருக்குது. இப்படி இருக்க சூழல் எப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 15 இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் நடக்கும் சொல்லிட்டு திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கான். அதைத் தொடர்ந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்சையும் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஆடியோ அப்போவே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த படத்தோட ட்ரெய்லர் 2 நிமிஷம் 30 செகண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில் வர கேரக்டர்ஸும் சூப்பராக இடம்பெற்றிருக்கிறதான். ட்ரெய்லர் கட்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அனிருத்தால் சொல்லப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் ட்ரெய்லர் எந்த அளவுக்கு சாதனை படைக்க போது, எப்படி இருக்க போது, இது வரைக்கும் வராத அளவுக்கு இருக்குமா? உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு விஷயம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.